எனக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் நடக்குது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? இது திங்கக்கிழமை இரவு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் குருமாவும் பண்ணலான்னு ரெடி பண்ணேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்க்குறேன், வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா வீட்டில் இல்லை, சிக்கன் மசாலாவும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கன நேரத்தில் என்னோட சிந்தனையில் உதிச்சது தான் இந்த ஒயிட் குருமா. காய்கறியெல்லாம் வேக வச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவையும் தேங்காயும் அரைச்சி இதோட சேர்த்து கொதிக்க வச்சு லாஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, இதர விதமான மசாலாக்களையும் அப்படியே தாளித்து உள்ளே கொட்டினீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஒயிட் குருமா ரெடி ஆயிரும். ஸோ அப்படித்தான் நான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஏதோ இருந்தது, நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லவே மாட்டாங்க வாய் திறந்து. ஆனால் நல்லா இல்லைன்னு வைங்களேன், மொத்த ஆளாக சொல்லிடுவாங்க. அதில் என் ஹஸ்பண்டுக்கு சர்டிஃபிகேட்டே தரலாம். ஸோ அவங்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க, பட் பசங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, சப்பாத்தி குருமா எனக்கும் பிடிக்கல. என்னடா பண்ணுறது அப்படின்னு விதியேன்னு 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். பட் நான் அவங்க முன்னால் காமிச்சிக்கவே இல்லையே. காமிச்சிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மரியாதை என்ன ஆகுறது? அதனால் அவங்க முன்னால் அப்படியே சூப்பராக இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் ஒயிட் குருமா இதுக்கு முன்னால் செஞ்சுருக்கேன், பட் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். ஸ்வீட் கார்ன், பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரி இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இது ரொம்ப சுமாரான டேஸ்ட்டில் இருந்து தான் இருந்தது. நான் இதிலேருந்து உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, தயவுசெய்து இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது தான். பட் குருமா தான் சுமாரே தவிர சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வந்திருந்தது. நம்ம சப்பாத்திக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டு. நம்ம சப்பாத்தி மாவு பசைஞ்சிட்டு அப்படியே உடனே போடாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாஃப்டாக வரும். சூப்பரான சப்பாத்தி சுமாரான குருமாவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.